இலவம் பஞ்சு எங்களுக்கு நாட்டு கன்று நிறைய தேடிண்டே இருக்கும். ஸோ சில நர்சரியில் நல்ல கிடச்சிடுறது. இலவம் பஞ்சு எங்களுக்கு எங்கேயும் கிடைக்கல. இந்த வருஷம் அட்ரின்ட்டு ஒரு அசோகா ட்ரஸ்ட் ஃபார் ரிசர்ச் இன் இக்காலஜி அண்ட் என்வரன்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் மணிமுத்தாரில், அவங்கள்ட்ட இலவம் பஞ்சு எங்களுக்கு கிடச்சது. ஒரு 5 மரம் வச்சுருக்கோம். அது முள் சீத்தாலாமும் ரேர்லி இப்போல்லாம் கிடைக்காது. முள் சீத்தா ஒரு நர்சரிட்ட எங்களுக்கு சித்தா டாக்டர்கிட்ட முள் சீத்தா இருந்தது இங்கே, டாக்டர் ஜெயராஜ் அவர்கிட்ட அது கிடச்சிது. இது தேக்கு, அரநெல்லிக்காய், ஈட்டி, இதுவும் ஒரு டிம்பர் ட்ரீ ஈட்டி. அப்படியே நிறைய இங்கே மாமரம், ஒரு மாமரம், 2 தென்னை மரத்துக்கு கூட இல்லை ஒரு மாமரம். இது மலைவேம்பு, பூங்கை, கொய்யா. ஸோ ஒரே இடத்துல நீங்கள் மல்டிபிள் ஸ்பீஷீஸ், எது மோனோக்ராப்பிங் கிடையவே கிடையாது. மல்டி கிராப்பிங்கில் தான் நாங்கள் ஃபுல் சிஸ்டமே ஓட்டின்னு இருக்கோம். அப்போ தான் எஃபிஷியண்ட்டாக நம்ம வேலை பார்க்கலாம். ஸோ ஒன் க்ராப் தட் வி ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் ரீசெண்ட்லி அக்ராஸ் த ஃபார்ம், வெட்டிவேர். எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. நான் சின்ன இடத்துல கொஞ்சம் வச்சுருந்தோம். வெட்டிவேர் என்ன பண்ணுறதுன்னா ரூட்ஸ் ரொம்ப டீப்பாக போகும். ஸோ எல்லாம் இப்போ இது கொய்யா பக்கத்தில் வெட்டிவேர் வச்சதில் இதோட ரூட்ஸ் டீப்பாக போய் சப்சாயிலில் இருக்கிற என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்கோ அது மைன் பண்ணும். அது மைன் பண்ணி அது இந்த ரூட் ஜோனில் அந்த நியூட்ரியன்ஸை கொண்டு வரும். அந்த நியூட்ரியன்ஸ் கொண்டு வந்துருச்சுன்னா இந்த கொய்யாக்கும் அந்த நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ஸோ வெளியிலேருந்து வாங்குறதுக்கு தேவைப்படாது. ஸோ ஒன் மோர் பெனிஃபிட், இது நல்ல ஃபாஸ்ட் க்ரோயிங் க்ராப். இது நம்ம வெட்டி மூடாக்கு இப்போ எப்படி நான் எனக்கு அங்கே தென்னை மரத்துலேருந்து ஓலை கூந்தல் மிச்சம் இருக்கிறதுல நான் இப்போ போட்டுருக்கேன் இல்லையா, இது வெட்டி க்ரோ ஆரம்பிச்சுன்னா இதே வெட்டி போட்டேன்னா எனக்கு மூடாக்கு எனக்கு வெளியிலேருந்து கொண்டு வரவும், இந்த கூந்தலுக்கு அங்கேருந்து அள்ளி கொண்டும் தேவை. இதே நான் வெட்டி இங்கே மூடாக்கா போட்டுகிட்டே இருந்தேன்னா அந்த மைக்ரோ கிளைமேட் சாயிலுக்கும் நல்லா கிடைக்கும். அந்த நுண்ணுயிரெலாம் இங்கே நல்ல க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ சேம் ஃபாரஸ்ட் சிஸ்டம் சார். மலைவேம்பு, நெல்லிக்காய், சப்போட்டா, இலவம் பஞ்சு, கொய்யா. வயலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பனைமரம் வயலில் க்ரோ ஆகிட்டுருக்கு, இறக்கையில் க்ரோ ஆகிட்டுருக்கு, அங்கே ஆவாரம்பூ க்ரோ ஆகிட்டுருக்கு. அந்த ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈகோ சிஸ்டம் சேம். அங்கே நீங்கள் கொளிஞ்சி பார்த்தீங்க, இங்கேயும் கொளிஞ்சி ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகிட்டுருக்கு. இங்கே துளசி ரொம்ப வைல்டாக க்ரோ ஆகும் சார். நாங்கள் துளசியும் வைல்டாக பொடி ட்ரை பண்ணி சோலாக டிஹைட்ரேட்டர் வச்சுருக்கோம். அதை டிஹைட்ரேட்டரில் காய வச்சு பொடியாக்கி துளசி பவுடராகவே, வனத்துளசி இந்த வெரைட்டி வனத்துளசியை நாங்கள் சேல் பண்ணிட்டுருக்கோம். அகைன் சேம் உழுது போடாதனால தான் எனக்கு துளசி அன்லிமிட்டடாக கிடைக்கிறது. நான் உழுது போட ஆரம்பித்தேன்னா இங்கே துளசி வளரவே வளராது. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி உழுது போட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம உழுது போடாததுனால இங்கே கருப்பில் நிறைய வைல்டாக க்ரோ ஆகிட்டுருக்கு. அதை விதை விட்டு கருப்பில் நிறைய காட்டு மாதிரி வந்துட்டே இருக்குது. துளசி நிறைய வந்துட்டே இருக்குது. துளசியும் எனக்கு சேல்ஸ் பண்ண கிடச்சிட்டே இருக்குது. மண்ணை கொஞ்சம் பார்ப்போம். இங்கெல்லாம் ரொம்ப நாளாக இதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இந்த மண்ணெலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேர்ம்ஸ்லாம் இருக்கும். இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே இந்த காளானுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மைசீலியம் சொல்லுவாங்க, இந்த ஃபங்கஸ்லாம் வர ஆரம்பிக்கிறது இல்லையா, இதுதான் உங்களுக்கு ஹெல்தி சாயிலோடு. இங்கே ஒயிட் கலர் தெரியறதா, காளான் எங்கேருந்து வளருது? காளான் தனியாக இண்டிபெண்ட் ஆர்கானிசம் கிடையாது. காளான் மஷ்ரூம் இருக்குது இல்லையா, அது ஒரு மைசீலியம்ட்டு ஒரு நெட்வொர்க் இருக்குது சாயில் டாப் சைடில். அந்த மைசீலியம் நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் ஆனால் தான் உங்களுக்கு காளான் வர ஆரம்பிக்கிறது. அண்ட் மஷ்ரூம் வர ஆரம்பிச்சதுன்னா அது சாயில் ஹெல்த்தோடு ரொம்ப ஹை குவாலிட்டின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் சாயிலை ப்ரொடெக்டடாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபங்கல் க்ரோத் ரொம்ப ஆகும். நீங்கள் டில்லேஜ் பண்ணுறது நிப்பாட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபங்கல் க்ரோத் ரொம்ப கூட ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஃபங்கை நெட்வொர்க்ஸ் ஆர் நோன் டு டிஸ்ட்ரிபியூட் நியூட்ரியன்ஸ். இப்போ இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்குது, அதுக்கு phosphorus deficiency இருக்குது, இதுக்கு வேறு ஏதோ டெஃபிஷியன்சி இருக்குது. ஃபங்கை ஆர் நோன் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர். தோஸ் மைசீலியம் நெட்வொர்க்ஸ் ஆர் நோன் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர். அண்ட் இதில் ஏதாவது நியூட்ரியன்ட் இருந்தால் அந்த ரூட்ஸ் வழியாக அதோட மைசீலியம் நெட்வொர்க் வழியாக நியூட்ரியன்ஸ். இதெல்லாம் ஃபாரஸ்ட்டில் நிறைய ரிசர்ச்லாம் இப்போ சொல்கிறது. ஃபாரஸ்ட்டில் தான் அப்படி தான் அந்த ஆட்டோமேட்டிக் சிம்பாயசிஸ் நடக்குது. அந்த ஃபங்கல் நெட்வொர்க்ஸ் தான் நியூட்ரியன்ட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணுறது, வாட்டரை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது. இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியாக கம்மியாக இருக்குது, அதில் தண்ணி கூட இருக்குது. அந்த இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் எக்ஸிஸ்ட் பண்ணால் தானே அந்த வாட்டர் இங்கேருந்து அங்கே மூவ் பண்ண முடியும். தானாகவே அங்கேருந்து இங்கே வாட்டர் வராது இல்லையா. அந்த நிறைய அந்த ஃபங்கல் நெட்வொர்க்ஸ் நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது. அண்ட் no tillage, no disturbance is the most important feature of this system. இது மண்ணிலேயே ரிசர்ச் இவ்வளோ
But fungi and bacteria are not sexy. Cows, buffaloes, chickens are sexy. But இதெல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. How do you make this sexy? It's very difficult. So unless you educate farmers about the benefits of all of these, it's very, very difficult to, tell them why you have to save the soil, why you have to improve soil health. What do you mean by soil health? Soil health கார்டெலாம் கொடுத்து வெறும் soil health கார்டு கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ரெகுலராக மானிட்டர் பண்ணிவிட்டு எஜுகேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ soil health கார்டும் கார்பன் கண்டென்ட்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கார்பனில் இப்போலாம் மோஸ்ட் அக்ரிகல்ச்சரல் சாயில்ஸ் இன் இந்தியா ஆர் 0.3-0.5% கார்பன் ஒன்லி. பட் மினிமம் 1.5 இருந்தால் தான் சஸ்டைனபிள் லாங் டேர்மில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கலாம். 0.3-0.5 லெவலுக்கு வந்துருச்சுன்னா இன்னும் ஃபியூ மோர் டெக்கேட்ஸ் த அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் வில் கொலாப்ஸ். பிகாஸ் கார்பன் தான் லைஃப். நீங்கள் சாயிலேருந்து லைஃபே எடுத்துட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் நடத்தவே முடியாது. Because all of the plants that you are consuming are just life, right? We think of it in very mineral terms, very resources terms, but actually what we are consuming is nothing but more life forms, right? So life enabling இருந்தால் தான் agriculture உங்களுக்கு லாங் டேர்மில் சஸ்டைனபிள். நீங்கள் லைஃப் டிஸ்ட்ராயிங் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் சிஸ்டம்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு சஸ்டைனபிளே கிடையாது. லாங் டேர்மில் சஸ்டைனபிளே கிடையாது. வைல்ட்லி க்ரோயிங் நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. நாங்களும் இப்போது 3 வருஷமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடென்டிஃபிகேஷன் நிறைய கற்றுன்ருக்கோம். லோக்கல் லேடிஸ்ட்டை இன்டர்நெட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு. இதுக்கு பேர் அனிசோமலஸ் மலாபாரிக்கா, பேய் வெரைட்டி தமிழில் சொல்லுவாங்க. ஒரு பேர், இன்னும் 2-3 பேர் இருக்குது. இது நாங்கள் 3 வருஷமாக திரி வாங்கலை. விளக்கு திரி இருக்கு இல்லையா, இதை வெயிலில் இல்லாட்டா வீட்டிலே நீங்கள் காய போட்டிங்கன்னா இது பேர்ன் ஆகும். இது ப்ராப்பராக நெய் இல்லாட்டா எண்ணெய் எது வேணால் ஊற்றி நீங்கள் ப்ராப்பராக விளக்கு திரி மாதிரி ஸ்லோவாக 1 மணி நேரம் பேர்ன் ஆகும். ஸோ காட்டன் இஸ் a very water intensive crop. Again நம்ம இது எல்லாம் காட்டன் தான். இட்ஸ் a very water intensive crop. whereas this grows wildly without any water, nothing. உங்களுக்கு விளக்கு தெரிக்கே உங்களுக்கு அவ்வளோ பஞ்சு கொண்டு வரணும். அது எங்கேயோ க்ரோ பண்ணியிருப்பாங்க, அங்கேருந்து திரியாக மாற்றிட்டு அங்கேருந்து திருப்பி டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு. இது தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல க்ரோ ஆகுது வைல்டில். நீங்கள் வெளியிலேருந்து திரி வாங்கவே வேண்டாம். இதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவே திரியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அம்மா டெய்லி விளக்கேற்றுவா, காலையிலையும் சாயந்தரமும். 3 வருஷமாக திரியை வாங்கலை, இது வச்சு தான் விளக்கேற்றின்னு இருக்கேன். பூந்தி கொட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் வீட்டில் தோட்டத்திலே வீடு கட்டியிருந்தனால தோட்டத்தோட பாத்ரூம் தண்ணி, வாஷ் பேசின் தண்ணிலாம் எல்லாம் தோட்டத்துக்கு வாழைக்கு பப்பாளிக்கு தான் போகிறது. கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம், அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் சாயிலுக்குன்ட்டு நாங்கள் குளியல் பொடி, சீயக்காய் பொடி, பல் பொடி இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். குளியல் பொடி, சீயக்காய் பொடியில் நாட்டு மருந்து கடையில் நாங்கள் பூந்தி கொட்டை வாங்க ஆரம்பித்தோம். பூந்தி கொட்டை சேர்க்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் கொஞ்சம் நுரை வரும். ஸோ பூந்தி கொட்டையில் வெளியிலேருந்து ஏன் வாங்கணும், நம்மளே தோட்டம் வாங்கியிருக்கோம், நம்மளே கண்ணு வச்சிடலான்ட்டு பாக்கெட்டில் ஒரு 20-30 விதை போட்டோம். நல்லா முளைச்சி வந்தது. இந்த வருஷம் நாங்கள் பூந்தி கொட்டை இது 8 to 10 years ஆகும் சார் ஃப்ரூட் ஆகிறதுக்கு. ஆனால் லாங் டேர்ம் இஃப் நாட் அஸ் அவர் சில்ட்ரன் வில் பெனிஃபிட் ஃப்ரம் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் திஸ் ட்ரீ. ஒரு 5-10 கன்று வச்சுருக்கோம். லெட்ஸ் ஹோப் வில் ஏபிள் டு என்ஜாய் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் திஸ் ட்ரீ. இப்போது மழைக்காலம், அதனால் ரைஸ் நர்சரி இப்போ தான் 20-25 days முன்னால் ரெடி பண்ணோம். இந்த வருஷம் 2 வெரைட்டி ட்ரை பண்ணுறோம். நாங்கள் வருஷம் 1 ஏக்கரில் நெல் போட்டுருக்கோம். இந்த வருஷம் 60ஆம் குருவையும் ஒரு நாட்டு ரகம், அப்புறம் ஒரு ரிசர்ச் வெரைட்டி 50-16. இது 2 இட்லி அரிசி, இட்லிக்கு ரொம்ப பாப்புலர் லோக்கல் வெரைட்டி. ஸோ அது 2 வெரைட்டி இந்த வருஷம் 6 ஏக்கரில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நல்லா ஹெல்த்தியாக வந்திருக்கு. நாங்கள் அந்த மாட்டு சாணி உரம் காட்டினதில் அது வெறும் அதுதான் போட்டிருக்கோம். ஒன்றும் பருப்பு கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது நாற்று. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நடுவேன். ஸோ நாங்கள் லேண்ட் ப்ரிப்பரேஷன் நெல்லுக்கு எப்படி பண்ணுவோன்னா, நீங்கள் பின்னால் 2 வயல்லையும் பார்த்தீங்கன்னா தக்க பூண்டு, நெட்டி சொல்லுவாங்க, தக்க பூண்டு சொல்லுவாங்க, பசுந்தால் உரம், அது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் க்ராப்பு. அது முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நெல் போடுறோம். ஏன்னா நைட்ரஜன் அவைலபிலிட்டி கூட்டணும். நிறைய கொலையும் கொப்பும் இங்கே கூவாப்புல், வேப்பங்கொலை, மஞ்சள் நாத்தி என்னென்ன வைல்டாக வளர்ந்துருக்கோ அதுவும் நிறைய போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரே ஒரு அடி 5 கலப்பெல்லாம் கூப்பிடுறது இல்லை. ரொம்ப டீப்பெல்லாம் டிக்கிங் பண்ண வேண்டாம். ஏன்னா சேம் ஃபிலாசபி, நுண்ணுயிர், மண்புழு, ஃபங்கைலாம் எல்லாம் ரொம்ப டீப் டில்லிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொன்னுடும். அதனால் வெறும் ஷாலோ டில்லிங் ரொட்டவேட்டர் வச்சு ஒரே அடி அடித்து இந்த எல்லாம் மூடுற மாதிரி, திருப்பி மண்ணில் போடுற மாதிரி அந்த சாணி உரமும் போட்டுட்டு வெறும் அப்படி தான் நாங்கள் நெல்லுக்கு கல்டிவேஷன் பண்ணிட்டுருக்கோம். 2 நாளில் நடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 60 days 2 க்ராப்பு. அதுக்கப்புறம் அறுவடை கையால் தான் இருக்கிறோம். கையால் அறுவடை பண்ணுற காரணம் ஏன்னா இந்த ஹார்வெஸ்டர் கம்பைனரும் கொண்டு வந்தோம்னா அது கூப்பிட்டு அது
ரொம்ப சாயிலை காம்பேக்ட் பண்ணிவிடும். அதே சேம் ஃபிலாசபி, நாட் டு கில் எனி லைஃப். வெறும் அந்த மினிமல் டிஸ்டர்பன்ஸ் டு த சாயில் ஃபிலாசபினால கையால் அறுவடை பண்ணி கையாலேயே தட்டி நாங்கள் நெல் அறுவடை பண்ணுறோம். யூஸ்வலி ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் என்னென்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ நெல் விதை வாங்கி நாற்று பாவாங்க. நாங்கள் எஸ்ஆர்ஐ மெத்தட்ன்ட்டு ஒரு மெத்தட் படித்தோம், அது டெக்னிக் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் லாஸ்ட் இயர்லேருந்து. ஒத்த நாற்று நடுவை, ஒரு அடிக்கு கயிறு கட்டி ஒரு அடிக்கு ஒன்று நடுவை பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு விதையோட செலவு ரொம்ப கம்மி. ஸோ இவர் கேட்டார் இந்த இவ்வளோ நாற்று 10 இது வெறும் ஒரு 10 கிலோ தான் போட்டிருக்கோம். ஆக்சுவலி எஸ்ஆர்ஐயில் 2 கிலோ போகிறோம். நாங்கள் இந்த வருஷம் கொஞ்சமாக குறைச்சிருக்கோம், அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் குறைக்க பார்ப்போம். சொல்லிகிட்டு இருந்த கிரே வாட்டர் ஹார்வெஸ்டிங் வீட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களோட இந்த பாத்ரூமோட ஷவர் தண்ணி, வாஷ் பேசின் தண்ணிலாம் டைரெக்டாக மரத்துக்கு இங்கே வயல்லே தான் வருது. ஸோ என்ன பண்ணுறோம்னா நாங்கள் ஒரு குழி மாதிரி தோண்டிட்டு எல்லாம் வேஸ்ட்டு, சாணி, க்ராப் வேஸ்ட்லாம் இங்கேயே போட்டுருக்கோம். அப்புறம் சுற்றி வாழையும் பப்பாளியும் அகத்தியும் இதெல்லாம் வச்சுட்டோம். வெட்டி வேர், லெமன் கிராஸ் இதெல்லாமும் வச்சுருக்கோம். ஸோ இந்த தண்ணிலாம் இங்கே போகிறதுனால இந்த டைரெக்டாக ட்ரீஸ்க்கு, சாயிலுக்கு, பிளான்ட்ஸ்க்கு போகிறதுனால நாங்கள் ஒன்றுமே கிரே வாட்டரில் சோப்பு மினிமம் யூஸ் தான் பண்ணுறோம். எப்போ அது ரொம்ப அழுக்காயிடுச்சு, வாஷ் பண்ணவே முடியல, நேச்சுரல் மீன்ஸாக வெறும் கையால் போகிறதில்ல, அப்போ தான் சோப் யூஸ் பண்ணுறோம். இல்லாட்டா சோப் யூஸ் பண்ணுறதே இல்லை. பூந்தி கொட்டை ஃபார் வாஷிங் க்ளோத்ஸ், பல் பொடி பல் தேய்க்கிறதுக்கு, குளியல் பொடி வாஷிங்க்கு, சீயக்காய் பொடி தலைக்கு. ஸோ நோ ஸ்ட்ராங் டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் கம்பவுண்ட்ஸ் ஆர் க்ளீனிங் கம்பவுண்ட்ஸ் ஆர் யூஸ்ட். ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாம் எங்களுக்கு ஈவன் கிரே வாட்டர் உள்ள இடத்துல நல்ல ஹெல்த்தியாக க்ராப் இருக்கணுன்ட்டு அதனால் இந்த முயற்சி. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு பேர் சோலார் டிஹைட்ரேட்டர், இல்லாட்டா சோலார் ட்ரையரும் சொல்லுவாங்க. ஸோ இதோட பிரின்சிபல் என்னென்னா, நம்ம எந்த ஹர்ப்ஸ், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு ஒரு டிவைஸ். ஸோ இது எப்படி வேலை செய்யும்னா, இது ஒரு சோலார் கலெக்டர். இப்போ வெயில் நேரத்தில் இது ப்ளைவுட்டை கருப்பாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கண்ணாடி போட்டிருக்கு. வெயில் நேரத்தில் கருப்பு கலரில் வெயில் அடித்தோடனே அது காற்று சூடாகும். காற்று சூடான உடனே அது கொஞ்சம் லைட் ஆகும். அது இப்படி மேலே ஸ்லோவாக ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகும். பிகாஸ் ஹாட் ஏர் இஸ் லைட்டர் தென் கோல்ட் ஏர். ஸோ இப்படி ஒரு சேனல் கிரியேட் ஆனதுனால இப்படி ஒரு சூடான காற்றோட ஒரு சேனல் இங்கே மெஷ் போட்டிருக்கோம். ஸோ அந்த கோல்ட் ஏர் என்ட்ரஸ் ஃப்ரம் ஹியர் அண்ட் திஸ் ஏர் கெட்ஸ் ஹீட்டட் அப் அண்ட் இட் ட்ராவல்ஸ் அப்வர்ட்ஸ் டு த ட்ரையிங் சேம்பர். அப்படியே வந்துடலாம். இங்கே நீங்கள் இந்த உள்ள காட்டுறேன். ஸோ இங்கே இந்த ட்ரையிங் சேம்பரில் எப்படின்னா மெஷ் போட்டு பொருளெல்லாம் காய போட்டிருக்கோம். ஸோ இந்த மெஷ்ஷோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இது 10 ட்ரே இங்கே போட்டிருக்கோம். அந்த காற்று, இந்த சூடான காற்று இங்கே எப்படி ஸ்லோவாக ட்ராவல் ஆகணும். அந்த மெஷ் இருந்தால் தான் அது காற்று கீழே ட்ரை ஆகும். இப்போ வெயில் இல்லாத நேரத்துலையும் அட்வான்டேஜ் என்னென்னா, இது ஈரமாகாது. திஸ் இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர். நம்ம வெயிலில் இல்லாட்டா ஓப்பனில் எங்கேயாவது மாடியில் காய போட்டோம்னா பிரச்சனை என்னென்னா, மழை பெட்டுச்சுன்னா திருப்பி போய் உடனே கொண்டு வந்துடும். இப்போ சோலார் டீஹைட்ரேட்டர் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன காய வைக்கணுமோ, நீங்கள் துளசி, கருவேப்பிலை, ரோஜா, இது எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, சீயக்காய் பொடி, குளியல் பொடியிலலாம் நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஃபார்ம்லேருந்து சேர்க்குறது. காய போட்டால் தான் மழை நேரத்துலையும் எனக்கு தேவைப்பட்டதுன்னா நான் இதில் ஈஸியாக காய போட்டுடலாம். ஸோ இது ஒரு எஃபிஷியன்ட் சிஸ்டம். வெறும் சோலார் எனர்ஜி, நோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் யூஸ்ட். சோலார் எனர்ஜி வச்சு இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகிடுறது.